மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து என்னன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து வந்தாச்சு சரியா. ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ சொல்லியிருப்பேன் உங்களோட காலேஜோட மார்ச் 22. ஸோ அப்போ சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இதில் என்னோட 3rd செமஸ்டர்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் 4th செமஸ்டர் ஒரு 4 வீக்ஸ் 3.5 வீக்ஸ் வந்து என்னன்னா உனக்கு நீ காலேஜ் வந்து ஆஃப்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்னால என்ன ஆயிடுச்சு, ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீ வந்து என்ன பண்ணிருக்கணும், நம்ம 3rd செமஸ்டர்ல இருந்த மாதிரியே இதுலயும் என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது சரியா. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் புதுசா இருந்துச்சு, ஆன்லைன் கிளாஸ்னா என்ன ஏது சரியா. ஸோ ஒரு புதியமான அனுபவமா இருந்துச்சு. நம்ம அதனால 3rd செமஸ்டர்ல ஏதோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து முடிச்சு ஆன்லைன் கிளாஸ் வச்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஆன்லைன்ல ரைட்டா. இப்போ நமக்கு 4th செமஸ்டர் வந்து என்னன்னா மறுபடியும் நமக்கு ஆன்லைன் கிளாஸ் ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு வருது ரைட்டா. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே இப்படி இருக்கக்கூடாது சரியா. ஒரு விஷயம் புதுசா பண்ணோம்னா அதுல என்னென்ன தப்பு பண்ணணுமோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், நம்ம சரி பண்ணிக்கணும் சரியா. தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அது என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணாதான் அது என்னது ரொம்ப தப்பு சரியா. ஸோ இனிமே வந்து என்னன்னா ஏன்னா நான் உங்களுக்கு விஷயம் அதாவது கிளாஸஸ்ல சொல்றது என்னன்னா நீ 3rd செமஸ்டர்ல மொத்தமே ஒரு 40-45 பேர் தான் கரெக்டா என்ன பண்ணீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணீங்க ஹோல் செகண்ட் இயர். ஸோ இந்த டைம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேலைக்கு போற ரீசன் சரியா, ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபோன் இல்ல சரியா, நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல, ஸோ அந்த மாதிரி எந்த ரீசனுமே சொல்லக்கூடாது சரியா. நீ இங்க இருக்கிற காலேஜ்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க, 7 hours 7 to கரெக்டா கிளாसेस பார்த்தீங்கன்னா 6 hours வரும். பிரேக் லஞ்ச் இதெல்லாம் கழிச்சுனா 6 hours கிளாஸ். சோ அந்த 6 hours கிளாஸ் வந்து இப்போ என்ன பண்றீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நேரம் வீடியோ போடுவாங்க, 30 minutes தான் வீடியோ போடுவாங்க. சோ அப்ப அந்த 30 minutesனா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30 minutesனா உங்களுக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, 4 சப்ஜெக்ட் இருக்கு. சோ அப்ப 4 சப்ஜெக்ட்டுக்கு 2 hours ஆகும் ரைட்டா. சோ அப்ப அந்த 2 hoursல நீ ஸ்பெண்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா அந்த 2 hours வீடியோ பார்க்க போற. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்களோ அத அப்படியே உன்னோட நோட்ஸ் எடுத்து என்ன பண்ண போற, யாருக்கு சப்போஸ் நான் கிளாஸ் ஒரு ஸ்பெஷல் மிஷன்ஸ் நான் எடுக்கிறேன், ஸ்பெஷல் மிஷன்ஸ் கிளாஸ் நான் போறேன்னா அதுக்குரிய கிளாसेसல நீ என்ன கவனிச்ச அப்படிங்கறத ஒரு நோட் போட்டு ஸ்பெஷல் மிஷன்ஸ் நோட் இருக்குல, ஸ்பெஷல் மிஷன்ஸ் நோட் நம்ம கிளாஸ்ல இருக்கையிலே போட்டுருப்பீங்க. சோ அந்த நோட்ல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணு. நீ கிளாஸ்ல இருக்கையிலே எப்படி டயகிராம் வரைஞ்சி அதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதிவியோ அதே மாதிரி தான் இருக்கும். சோ சப்போஸ் இன் கேஸ் உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரியா. சோ அத ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 1 வீக் வந்து என்ன ரீசன்னா வந்து பேப்பர் எடிஷன் போயிட்டோம் ஸ்டாஃப்லாம். சோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களோட செகண்ட் செமஸ்டர் 3rd செமஸ்டர் பேப்பர் எழுதுறீங்கல, சோ அதோட வேல்யூஷன் நடந்துச்சு. சோ அதனால தான் உங்களால என்ன பண்ண முடியல, கிளாஸ் போஸ்ட் பண்ண முடியல. சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா என்ன ஆகும், கிளாसेस போஸ்ட் பண்ணுவாங்க சரியா. உன்னோட வேலை என்னன்னா குரூப்ல என்ன வர்க் கொடுத்திருக்காங்க, ஆடியோ மெசேஜ் போடுறாங்களா, அந்த ஆடியோ மெசேஜ் என்னன்னு கேட்கணும் சரியா. ஏன்னா அதுல வந்து எக்ஸாம் சம்பந்தப்பட்டமான தகவல் வரலாம், வேற ஏதாவது முக்கியமான தகவல் வரலாம், உன்னோட சப்மிஷன் டேட் சரியா. சப்மிஷன் டேட்ன்றதுல ஞாபகம் வருது. சோ உன்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்ப பாத்தீங்கன்னா உனக்கு வந்து என்னென்ன வர்க் கொடுத்தோம், டெஸ்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடந்துச்சா, நான் எக்ஸாம் டெஸ்ட் நடந்துச்சா அதுக்குரிய பேப்பர் வரணும் சரியா. அது 31st டே சப்மிட் பண்ண சொன்னோம் சரியா. மார்ச் 31st டே என்னென்ன சப்மிட் பண்ண சொன்னோம், டெஸ்ட் பேப்பர்ஸ், அடுத்து என்னது உன்னோட என்னது அசைன்மென்ட் சரியா. அசைன்மென்ட் 2 சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் மிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அடுத்து என்னது EDC கொடுத்திருக்காங்க. சோ இத கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். அடுத்து உனக்கு என்னன்னா நாங்களே ஸ்பிட் பண்ணி தான் வர்க் கொடுக்கணும் சரியா. உனக்கு வர்க் ஒரே நேரத்துல பர்டன் ஆக கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட் கொடுத்து அதை முடிக்க வச்சிட்டு அடுத்து என்ன பண்றோம், 2 சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம 2 சப்ஜெக்ட் எஃப்எம்க்கும் ஹெச்பிக்கு என்ன பண்ணிடலாம், அசைன்மென்ட் கொடுத்துடலாம் சரியா. நீ மொத்தமா எழுதி கொண்டு வந்து இது பண்ணேன்னா உனக்கு பர்டன் ஆகும். அதே மாதிரி இங்க வரையில உனக்கு விட்டு தான் வரும் சரியா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் கொடுக்கறதே கம்மியா தான் கொடுப்பேன், ஆனா எனக்கு முக்கியம் என்னன்னா அந்த டைத்துக்குள்ள முடிக்கணும், அதான் என்னோடது சரியா. என்னோடது என்னன்னா நான் அன்னைக்கு பார்த்து அசைன்மெண்ட்டும் நான் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஒர்க் கொடுக்க போறேன். ஸோ இந்த ரெக்கார்ட் ஒர்க் நான் என்ன பண்ண போறேன், உனக்கு ஃபுல்லாமே மேனுவல் இருக்கிறது ஃபுல்லாமே எழுத சொல்ல போறதில்லை. ஸோ அதையும் நான் என்ன பண்ண போறேன், சுருக்கி தான் கொடுக்க போறேன். ஸோ அதுலயும் நீ சுருக்கி அதையும் லேட்டா சப்மிட் பண்ணி அப்படி
பண்ணேனா அவ்வளவுதான். உனக்கு என்ன நடக்கும்ன்றது நீ ஆஃப்லைன் கிளாஸ் நீ டைரக்டா வரல உனக்கு தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் பார்க்கல பார்த்துக்கோ. சோ அதுதான் கிடைக்கும். நீ ஒழுங்கா இருந்தா அது இந்த மாதிரி தெரியாத உனக்கு நான் கொடுப்பேன். சரியா? சோ இப்போ அத பாருங்க. சோ அப்ப 31st வந்து என்னென்ன சப்மிட் பண்ண சொல்லிருக்கோம்? SM அசைன்மென்ட், EDC அசைன்மென்ட், அடுத்து என்னது? உன்னோட டெஸ்ட் உன்னோட பேப்பர்ஸ் 4 பேப்பர்ஸ். சரியா? பேப்பர்ஸ் வரையில என்ன பண்ணிரு? கவர்ல போட்டு எடுத்து வா. நிறைய பேர் என்ன பண்ணிருந்தா அப்படியே பேப்பர் எடுத்து வர, ஸ்டாப்லர் பண்ணாம எடுத்து வர. இங்க வந்து இந்த ஸ்டாப்லர் தேடி கொடுக்க முடியுமா? உன்னோட பேப்பர்ஸ ஸ்டாப்லர் பண்ணி நீட்டா அந்த கிரீன் கலர் கவர்ல போட்டு நேம், அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர், என்னென்ன சப்ஜெக்ட் உள்ள இருக்கு, அதாவது நீ அந்த கவர்ல என்னென்ன சப்ஜெக்ட் வைக்கிற, ரைட்டா? சோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுப்பா. இங்க வந்துட்டு ஸ்டாப்லர் அடிக்கல, கவர் இல்ல, பேர் எழுதிட்டு வச்சிட்டு இருந்தீனா உனக்கு இதுதான் இந்தியா பேப்பர் கொடுத்தியா, அசைன்மென்ட் கொடுத்தியா, அவ்வளவுதான் வந்து கிட்டே இருக்கலாம். சரியா? சோ அத பாத்துக்கங்க. இங்க வந்து எதுவுமே பண்ணாத, ரைட்டா? சோ அடுத்து வந்து என்ன சொல்லிருக்கேன்? HP அசைன்மென்ட்டும் FM அசைன்மென்ட்டும் என்ன பண்ணலாம் நம்ம கொடுத்துறோம். ரைட்டா? அடுத்து இப்ப நான் வந்து ஸ்பெஷல் மிஷன்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன், கொடுக்க போறேன். EDC ரெக்கார்ட் ஆல்ரெடி சார் கொடுத்துட்டாங்க. சோ எனக்கு வந்து என்னோட EDC ரெக்கார்டுக்கு டைம் என்னது? 31 தான். சரியா? ஏன்னா உனக்கு ரெக்கார்ட் கொடுத்து இது 10 நாள் ஆச்சு. சோ 31ஆம் தேதிக்கு EDC ரெக்கார்ட் வச்சிருக்கணும். சரியா? இப்போ நான் ஸ்பெஷல் மிஷன்ஸ் ரெக்கார்ட் நான் கொடுத்துருவேன். சோ இன்னைக்கு தேதி என்ன பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி. சரியா? 3ஆம் தேதி. ரைட்டா? சோ உங்களோட ரெக்கார்ட் கரெக்ட்டா 10 நாள்ல இதுல இருந்து 10 நாள்ல என்னது? ஏப்ரல் 13. சரியா? ரொம்ப போனா ஏப்ரல் 15க்கு எனக்கு வந்து என்ன இருக்கணும்? உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் மிஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அது A செக்ஷன் ஆனாலும் சரி, B செக்ஷன் ஆனாலும் சரி. சரியா? ரெண்டு கிளாஸ் ரெக்கார்ட் நீங்க என்ன பண்ணிரணும்? சப்மிஷன் பண்ணிரணும். சரியா? இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கோ. லாஸ்ட் செமஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து என்னன்னா ஆன்லைன்ல போயிடுச்சு. சோ அதனால ரெக்கார்ட் ஒரு சில பேர் வச்சீங்க, ஒரு சில பேர் இல்ல. ஆனா இந்த செமஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உங்களோட பிராக்டிகல் எக்ஸாம் ஆஃப்லைன்ல தான் இருக்கும். சரியா? ஏன் சொல்றேன்னா உனக்கு தேர்ட் இயர் என்னன்னா அவனுக்கு லேட்டா ஆரம்பிச்சு அவனுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா பிராக்டிகல் ஆஃப்லைன் மட்டும் சொல்லிருக்காங்க. பிராக்டிகல் ஆஃப்லைன்னா என்னது? உன்னோட நீ காலேஜ்ல வந்து நீ பிராக்டிகல் செஞ்சு பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு கிளாसेस கூடிய சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுவோம்? போஸ்ட் பண்ணுவோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வர்க்ஸ் முடிச்சிட்டேனா, எழுதுற வேலையை முடிச்சிட்டேனா, அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஃப்டி ஆயிடலாம். சரியா? அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சோ நம்ம வந்து ரெக்கார்ட முடிச்சா தான் நமக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். சரியா? அதுல நீ லாகிங் வச்சேனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? மொத்தமா 3 ரெக்கார்டையும் ஒரே நாள்ல எழுத முடியுமா? உனக்கு தெரியும். இப்போ நீ ஆன்லைன்ல பாத்துப்ப. டோட் என்ன பண்ணாங்க? உனக்கு உன்னோட ரெக்கார்ட் எக்ஸாம்ஸ் ஒரு போய் ஏதா இருந்தாலும் முந்தின நாள் சாயந்தரம் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. முந்தின நாள் அல்லது அதுக்கு முந்தின நாள். சோ அப்ப சடனா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 நாள் வந்து உனக்கு வந்து பிராக்டிகல்ஸ் வந்து ஆஃப்லைன்ல இருக்குன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து 3 ரெக்கார்டை உட்கார்ந்து ஒரு 2 நாள் எழுத முடியுமா? வாய்ப்பே இல்லை. 70 நாள் கையில் வாங்க முடியுமா? சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுற வேலையை நீட்டா முடிச்சுக்கணும். சரியா? அசைன்மென்ட், ரெக்கார்ட், அடுத்து என்னது? செமினார். சரியா? சோ இப்போ இந்த கிளாஸ்ல நான் இது சொல்லிடுறேன். சோ செமினார் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுத்துறேன். சரியா? இல்லனா இந்த கிளாஸ் முடிய போற இடத்துல நான் செமினார் என்னன்னு சொல்லிடுறேன். ரைட்டா? சோ அத பாத்துக்கங்க. வர்க்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ரொம்ப கம்மியான நேரம். அதையும் நம்ம என்ன பண்ண கூடாது? சும்மா வர்க் பண்ணாம ஃப்ரீயா விடக்கூடாது. இல்லையா? ஏன்னா நீ வர்க் பண்ணாம ஃப்ரீயா விட்டா அதோட விளைவுகளை சிந்திக்க போறது யாரு? நீ தான் சிந்திக்க போற. சரியா? மார்க்ஸ் பேசிஸா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஸ்டாஃப்க்கு உங்க என்ன இருக்குது? நல்ல அபிப்பிராயம் இருக்காது. சரியா? அதுவும் இல்லாம உங்களோட ரிட்டன் நோட்ஸ் பொறுத்து தான் என்ன இருக்கு? இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கு. சரியா? சோ அதனால எனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் இந்த டைம்ல ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு சொல்றேன்னா இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி கூட எது வேணா நடக்கலாம். சரியா? சோ அதனால ப்ராப்பரா ரிட்டன் வர்க்க சீக்கிரம் முடிக்க பாருங்க. ரைட்டா? சோ அதுக்கு இப்ப நான் வந்து ஸ்பெஷல் மிஷன்ஸ்ல என்னென்ன ரெக்கார்ட் வர்க்ஸ் என்னென்ன எழுதணும் அப்படின்றது சொல்லிடுறேன். சரியா? சோ அப்ப ஸ்பெஷல் மிஷன்ஸ் பிராக்டிகல். சரியா? உனக்கு மொத்தம் எத்தனை லேப் இருக்கு? 3 லேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேப் fluid mechanics and fluid power practical. சரியா? அடுத்து ரெண்டாவது என்னது? ஸ்பெஷல் மிஷன்ஸ் பிராக்டிகல். மூணாவது என்னது? எலக்ட்ரிக் டிரைவ் கண்ட்ரோல் பிராக்டிகல் EDC லேப். மொத்தம் 3 லேப். ஆனா EDC லேப்க்கு சார் ரெக்கார்ட் என்ன எழுதணும்ன்றது
காலேஜ்ல இருக்கே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் மிஷின்ஸ்க்கு நான் சொல்ல போறேன். ஸோ அப்போ வித்தின் ஏப்ரல் 15 குள்ள உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கணும், ரெக்கார்டர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். ரெண்டு ரெக்கார்டிங் என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். EDC ரெக்கார்டு 31ஆம் தேதி, SM ரெக்கார்டுக்கு 15ஆம் தேதி. அப்ப நீ டைம் டியூரேஷன் பாத்துக்கோ. ஒரு ரெக்கார்ட் முடிக்க குறைஞ்சது 10 நாளாவது கொடுக்கணும். ஸோ அப்ப நாங்க டைம் டியூரேஷன் கொடுக்க தான் செய்றோம். ஸோ நீ தான் அதை என்ன பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிடணும். சரியா? ஸோ வழக்கம் போல தான் மெசேஜ் சொல்லலாம். உனக்கு ரெக்கார்ட் நோட்ல ஸ்பெஷல் மிஷின்ஸ் ரெக்கார்டு எதுல எழுதணும், கிராஃப் இல்லாத ரெக்கார்ட் நோட்ல எழுதணும். சரியா? உன்னோட ரெக்கார்ட் நோட் 3 ரெக்கார்ட் நோட் கொடுத்துருப்பாங்க. 3 ரெக்கார்ட் நோட்ல எந்த ரெக்கார்ட்ல கிராஃப் இல்லையோ அந்த ரெக்கார்ட்ல என்ன எழுதணும், நம்ம உன்னோட ஸ்பெஷல் மிஷின்ஸ் இது எழுதணும். சரியா? சோ அத பாத்துக்கங்க. ஏன்னா ரெக்கார்ட் எழுதணும், சரி கிராஃப் எழுதணும், உனக்கு எது எழுதணும்னா FM கூட எழுதணும். சரியா? FM லேப் இருக்கு பத்தியா, அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், உனக்கு கிராஃப் வரும். சரியா? சோ அத பாத்துக்கங்க. as usual வழக்கம் போல என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல உன் பேர், சரியா, ஃப்ரண்ட் பேஜ்ல சோ ஃப்ரண்ட் பேஜ்ல உன்னோட என்ன பண்ணீங்க, நேம் எழுதிக்கங்க. சரியா? ஃப்ரண்ட் பேஜ்ல நேம் எழுதிக்கங்க. அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் உனக்கு நான் போனதே சொல்லிருப்பேன். இந்த இதுல நிறைய தப்பு இப்போ வரைக்கும் பண்றாங்க. தேர்ட் இயர் ஸ்டூடண்ட் முடிச்சு போற பசங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணுவாங்க, எடுத்தோம்னா பேர் எழுதிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கோட்ல என்னன்னா எழுதணும், சப்ஜெக்ட் தான் எழுதணும், சப்ஜெக்ட் நேம் தான் எழுதணும். சரியா? இப்போ இதுல என்னது, ஸ்பெஷல் மிஷின்ஸ் பிராக்டிகல் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து உன்னோட நேம், லெபார்ட்டரி வொர்க் டன் பை யாரு, உன் பேர் இனிஷியல். அடுத்து செமஸ்டர் எத்தனை செமஸ்டர் உனக்கு, 4th செமஸ்டர். இயர் வந்து என்னது 21. சரியா? 2021. சரியா? அத எழுதிட்டு உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கணும். உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கணும். ரைட்? அடுத்து என்னது, உனக்கு இண்டெக்ஸ். சரியா? எஸ்எம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உனக்கு எத்தனை ஸ்டடினா 5 ஸ்டடி இருக்கு, 3 எக்ஸசைஸ் இருக்கு, சரி 10 எக்ஸசைஸ் இருக்கு. சரியா? இந்த எக்ஸசைஸ் நீ என்ன எழுத போற, 5 ஸ்டடி காட்ட போற, அடுத்து 10 எக்ஸசைஸ் காட்ட போற. சரியா? வரிசையா என்ன பண்ண போற, நாம மொத்தம் ஆனா உன்னோட மேனுவல்ல பாத்தீங்கன்னா 10 ஸ்டடியோ 9 ஸ்டடியோ இருக்கு. அதுல நான் உனக்கு சுருக்கி தான் கொடுத்திருக்கேன், 5 ஸ்டடி தான் எழுத சொல்லிருக்கேன். சரியா? சோ அந்த 5 ஸ்டடியோட ஹெட்டிங் எழுது. சரியா? ஸ்டடின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இங்க என்னது ஸ்டடின்னு போட்டுட்டு 5 ஸ்டடியோட ஹெட்டிங், ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு 5 ஸ்டடியோட ஹெட்டிங். அடுத்து எக்ஸசைஸ்னு போட்டு 10 எக்ஸசைஸோட ஹெட்டிங் எழுதிடு. சரியா? எழுதிட்டு என்ன பண்ணிடு, அடுத்து உன்னோட ரெக்கார்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு டேட் நாம உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? சோ அத பாருங்க. சோ உன்னோட ஸ்டடி ஒர்க் என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி 1 போட்டு இங்க இருந்து என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டடின்னு போட்டு ஸ்டடி 1 என்ன ஹெட்டிங் என்ன அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிறத எழுதிடுவீங்க. டயகிராம் as usual எழுதுங்க. உன்னோட பிராக்டிகல் வொர்க்க பொறுத்த வரைக்கும் டயகிராம் வந்து எழுதலாம் வேண்டிய அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் வரையணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இத நீ தப்பு பண்ணி வைக்காத. சரியா? சோ ஸ்டடி ஒரு அந்த ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணிட்டு வெச்சுக்கவே. இப்போ அடுத்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ண போறேன், இவ்வளவு ஸ்டடி எழுதிட்டு வெச்சுக்கவே. இவ்வளவு ஸ்டடி எழுதிட்ட. சரியா? ஸ்டடி எழுதிட்டு என்ன பண்ண போறேன், எக்ஸசைஸ்னு இந்த மாதிரி என்ன பண்ணனும், கிராஸா எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணனும், உன்னோட எக்ஸசைஸ் 1. சரியா? எக்ஸசைஸ் 1. சோ எக்ஸசைஸ் 1 எழுதி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரியா? எக்ஸசைஸ்ல என்ன வரும்னா ஒரு சிலர் என்னன்னா அட்டவணை வரும், டேப்லெட் காலம் வரும். சோ அந்த டேப்லெட் காலம் வந்து எதுல போட போறீங்க, உன்னோட ஒயிட் ஸ்பேஸ்ல தான் போட போற. சரியா? டேப்லெட் ஒயிட் ஸ்பேஸ்ல என்னென்ன வரணும், ஃபர்ஸ்ட் என்ன வரணும், டயகிராம், டேப்லெட் காலம். சரியா? அடுத்து ஒரே ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மட்டும் என்னன்னா, ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் என்ன வரும்னா உனக்கு கால்குலேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். சோ அந்த கால்குலேஷன்னா நீ கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், கணக்கு பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து அதே இதுல தான் கொண்டு வர போற, உன்னோட ஒயிட் ஸ்பேஸ் தான் நீ கொண்டு வர போற. சரியா? எக்ஸசைஸ் எழுதுற, உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் 1 எழுதுற, இங்க எழுதுறீங்க, டயகிராம் போடுறீங்க, அடுத்து திருப்பி இங்கே டயகிராம் போடுறீங்க, இங்க எழுதுறீங்கன்னு வெச்சுக்கவே. ரிசல்ட் இந்த இடத்துல முடியுது. சோ அப்ப முடியுதுனா எந்த இடத்துல நீ ரிசல்ட் எழுதணும், நீ இங்க தான் எழுதணும். சரி இங்க தான் எழுதணும். சரியா? கீழ ரைட் சைடு கீழ தான் எழுதணும். சரியா? நீ பாட்டு இங்க எழுதி வைக்க கூடாது. அப்ப இங்க முடியுதுனா இந்த இடத்துலயே ரிசல்ட் போட்டு எழுத கூடாது, இங்க தான் எழுதணும், இங்க தான் எழுதணும். சரியா? அத பாத்துக்கங்க. ரைட்டா? சோ இது வந்து ரெக்கார்ட் எழுதுறதுக்கு முறை. சரியா? இதையும் மீறி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில தப்பா எழுதிட்டீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் பிரிச்சு கையில கொடுக்கணும். சரியா? நீ தான் வச்சுக்கணும், புதுசு தான் வாங்கி எழுதணும். சரியா? ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம நடக்கிட்டு சொல்றோம். அதே மாதிரி நான் 3rd செமஸ்டர்ல இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொன்னதா.
அதையும் உங்களுக்கு பண்ணிட்டு நான் வீடியோவே பார்க்காம, ஏன்னா உனக்கு வீடியோ பார்க்க இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் வரும். அந்த 20 நிமிஷம் வீடியோவோ நீ ஓட்டி ஓட்டி பார்த்தேன்னா நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது, தப்பா எழுதிட்டு இப்ப நான் ரெக்கார்டை பேசி தான் போடுவேன். சரியா? நான் சொல்றதுதான் சின்ன சின்ன விஷயம், எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரியா? அதுலயும் தப்பு பண்ணிட்டு வந்தேன்னா அப்ப நல்லா இருக்கு. சரியா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, மேனுவல் எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மேனுவல் தான் ஞாபகம் வருது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா புக்கு வாங்காம இருக்கீங்க, நோட் புக்கு வாங்காம இருக்கீங்க. ஸோ நான் ஏ செக்ஷனாக இருந்தாலும் சரி, பி செக்ஷனாக இருந்தாலும் சரி, காமனாக நான் சொல்லியிருக்கேன், நோட் புக்கு சீக்கிரம் வாங்க பாருன்றது நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஏன்னா உங்களோட நோட் புக் இருந்தால் தான் ரிட்டர்ன் ஒர்க்கு முடிக்க முடியும். அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டாக இருந்தாலும் சரி. அசைன்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? புக்கு வேணும், நோட்டு வேணும். அதே மாதிரி ரெக்கார்டுக்கு மேனுவல் வேணும். சரியா? ஸோ அதனால சீக்கிரம் புக்கு வாங்குற வழியை பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சில பேர் ஃபீஸஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நான் சொல்லி தனியாக புக்கு சொல்லியிருக்கேன். சரியா? என்னென்ன பே பண்ணணும் அப்படின்றது நீ அதை பே பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம சைட்லேருந்து புக்கு கொடுக்க ரெடி. சரியா? ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் இப்போ வரைக்கும் உனக்கு என்னன்னா ஆன்லைனில் தான் எக்ஸாமா அப்படின்றது எதுவுமே உனக்கு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கடா, இதை நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ வரைக்கும் உனக்கு ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை. சரியா? மேபி இன்கேஸ் எது வேணா நடக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, காலேஜ்ல ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னா, அப்புறம் திருப்பி அவனே தான் என்ன சொன்னா, காலேஜ்ல ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. காலேஜ் கிளாஸஸ் ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணுங்கன்னா அவன் திருப்பி என்ன பண்ணலாம், மேபி எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், நாங்க ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் நீங்க சொல்லுங்க, ஆஃப்லைன்ல வைங்க, காலேஜ்ல வந்து பசங்க பரிச்சை எழுதி போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்ம எதுக்கும் ரெடி ஆகிடும். சரியா? அப்புறம் கடைசி நேரத்தில் என்ன கூடாது, சஃபர் ஆகலாம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம், உங்களோட நோட் புக்ஸ் வாங்குறத சீக்கிரம் பண்ணுங்க. சரியா? நீங்க ஆல்ரெடி 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், உங்களோட நோட் புக்ஸ் வாங்கி எல்லாமே நீங்க பண்ணிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆனா இன்னைக்கு தேதி என்னாச்சு, உனக்கு ஏப்ரல் 3 ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் நீ தள்ளி போட்டீங்கன்னா உனக்கு தான் அது என்ன ஆகும், சஃபர் ஆகும். அது போக நான் சொல்ற விஷயம் சின்ன விஷயம் தான். இப்போ நீ ஃபீஸ் அப்படியே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோவேன், அடுத்த செமஸ்டர்ல என்ன ஆகும், அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் ஆட் ஆகும், அதுக்கடுத்து 6th செமஸ்டர் ஃபீஸ் ஆட் ஆகும். அதே மொத்தமா வந்து நிற்கும். நீ கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டேனா உனக்கு என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். சரியா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் புக் வாங்குறதுக்கு யார் யார் ஃபீஸ் கட்டாம இருக்கியோ அவங்க ஃபீஸை கட்டி என்ன பண்ணிக்கோங்க, நோட் புக்கு வாங்கிக்கணும். ஏன்னா நமக்கு நோட் புக் கண்டிப்பா தேவை. சரியா? ஸோ அதை எப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவல் எடுத்துக்குவோம். ஸோ மேனுவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லி ஆல்ரெடி சொன்ன எத்தனை ஸ்டடி பண்ணுது, 5 ஸ்டடி. சரியா? சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டடி 1 நான் பேஜ் நம்பர் 1 ஸ்டடி 1 இருக்கு, பேஜ் நம்பர் 7 இருக்கு. சரியா? ஸ்டடி 1 இருக்கு, பேஜ் நம்பர் 7 இருக்கு. ஐடென்டிஃபை மீனிங் மிஷின். சோ உனக்கு ஸ்பெஷல் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம தியரியில நடக்குறதா. சரியா? சிலபஸ் பார்த்தீங்கன்னா எதுல தான் சுத்தி சுத்தி வரும்னா ஷேப்பர், பிளானர், அடுத்தது ஷேப்பர், பிளானர், மில்லிங், எக்ஸ்ட்ரா என்ன வரும், மில்லிங் மிஷின் வரும், மில்லிங் மிஷின் வரும். பிளானர்னா என்னன்னு தெரியும், ஷேப்பர்னா என்னன்னு தெரியும். நான் ஆல்ரெடி கிளாसेसல சொல்லிருப்பேன். பிளானர்ன்றது என்னது, அதாவது என்னன்னா மிஷின்ஸ்ன்றது என்னன்னா நமக்கு தேவையான பொருட்கள், நமக்கு ஒரு பொருள் இருக்குன்னா நமக்கு தேவையான வடிவில ஷேப்ல மாத்துறதுக்கு எது பயன்படுது, மிஷின்ஸ் பயன்படுது. சரியா? சோ அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஸ்பெஷல் மிஷின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு சில கடினமான பொருட்களை நம்ம என்ன பண்ண முடியாது, நார்மல் மிஷின்ல நம்ம என்ன பண்ண முடியாது, மிஷின் செய்ய முடியாது. சோ அதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க, ஒரு சில ஃபைனான மிஷினை ஸ்பெஷல் மிஷின்ஸ்னு சொல்றாங்க. சோ அதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஷேப்பர், பிளானர் பார்த்தோம். சரியா? ஷேப்பருக்கும் பிளானருக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம்ம தியரி கிளாसेसல எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சரியா? உங்களோட நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? இப்போ புதுசா என்னன்னா மில்லிங் மிஷின் ஒன்று சொல்றாங்க. அதுதான் என்ன, நம்ம பிராக்டிகல்ல எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. சோ இது தியரி கிளாसेस வரையில உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, மில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. நம்ம ஷார்ட்டா சொல்றேன். இப்போ பிளேனர் ஷேப்பர் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒர்க் பீஸ். இப்போ ஒரு பீஸ் வச்சுக்கிறேன். ஒர்க் பீஸ்ன்றது என்னது, எந்த பொருளை நம்ம தேவைக்கு வடிவம் மாத்துறோமோ, எந்த பொருள் வெட்டப்படுதோ அதான் என்னது, ஒர்க் பீஸ். எதை வச்சு வெட்டுறோமோ அது என்னது, டூல். சரியா? அதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம். சோ இந்த வெட்ட டூல் இருக்கு பாத்தியா, அந்த டூலின் முனை வந்து ஒரு முனை இருந்தா அது என்னது, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல். ஒரு முனை இருந்தா அது என்னது, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல்.
சிங்கிள்னா என்னப்பா ஒரு ஒன்னு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் என்ன இருக்கு கட்டிங் முனை இருக்கு சோ அதனால சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் பிளேனார்லயும் ஷேப்பர்லயும் நீ யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னது சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் மில்லிங் மெஷின்ல என்னது உனக்குனா அந்த கட்டிங் டூலோட முனை எவ்வளவு இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கு கட்டிங் முனை எப்படி இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கு நம்ம லேப்ல கூட்டிட்டு போய் காமிச்சு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் செட் கிட்ட அதாவது நம்ம ஆட்டோமேட் லேப்ல லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த செட்டர் கிட்ட ஒரு மிஷின் காமிச்சிருப்பாங்க என்னது மில்லிங் மிஷின் காமிச்சிருப்பாங்க ஹரிசாண்டல் மிஷின் மில்லிங் மிஷின் வெர்டிகல் மில்லிங் மிஷின் காமிச்சிருப்பாங்க சரியா சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டூல் வடிவம் எப்படி இருக்குன்னா அதோட டூல் முனை எவ்வளவு இருக்கும் ஒண்ணுக்கும் மேற்பட்டு இருக்கு பை இங்க எத்தனை இருக்கு ஒண்ணுக்கு மேல இருக்கா இவ்வளவு கட்டிங் முனை இருக்கா சோ அந்த மாதிரி இருந்தா அது என்னது மில்லிங் மிஷின்ல டூல் எவ்வளவு இருக்கும் அப்ப அது என்ன சொல்றாங்க ஒண்ணுக்கு மேற்பட்டனால என்ன சொல்றாங்க மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் மல்டினா பல அதோட வெட்டுமுனை எவ்வளவு இருக்கு பல வெட்டுமுனைகள் இருக்கு சோ அதனால மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் சொல்றாங்க சோ இதுல என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த எக்ஸர்சைஸ்ல பார்ப்போம் இது மூணு ஷேப்பர் பிளேனர் மில்லிங் மிஷின் இன்னொன்னு என்னன்னா கிரைண்டிங் மிஷின் கிரைண்டிங் மிஷின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உன்னோட சர்ஃபேஸ் இருக்கு சொரசொரன்னு இருக்க சர்ஃபேஸ் என்ன பண்ணும் வடுவடுன்னு மாத்தும் சரியா ஒரு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்குன்னு வச்சுக்குவேன் அந்த ரஃப்பா இருக்க சர்ஃபேஸ் நல்லா என்ன பண்ணும் ஃபினிஷிங் எப்படி கொடுக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கறத மாத்தும் அதாவது சொரசொரன்னு இருக்கறத என்ன பண்ணும் நல்லா வடுவடுப்பா மாத்துறதுக்கு இந்த கிரைண்டிங் மிஷின் இருக்கும் அந்த கிரைண்டிங் மிஷின்ல என்ன யூஸ் பண்ணனும்னா எது டூல்னா கிரைண்டிங் வீல் இந்த கிரைண்டிங் வீலை பயன்படுத்தினா என்னது உன்னோட ஒர்க் பீஸோட சர்ஃபேஸ் என்ன பண்றாங்க நல்லா ஸ்மூத்தா வைக்கிறாங்க சரியா அளவுலான வைக்கிறாங்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னது கிரைண்டிங் வீல் இது எதுல செஞ்சிருப்பாங்கன்னா அப்ரசிவ் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க அப்ரசிவ் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க சரியா சோ அதெல்லாம் வந்து நான் தியரி கிளாஸ்ல சொல்லலாம் சரியா சோ அத பாத்துக்கங்க நான் இப்ப ஷார்ட்டா தான் சொல்லிருக்கேன் சரியா இந்த நாலு மிஷின்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இந்த நாலு மிஷின்ஸ் 1 2 3 4 நாலு மிஷின்ஸ் வச்சு தான் உங்களுக்கு என்னது ஸ்பெஷல் மிஷின்ஸ்ல உங்களுக்கு என்னமா எல்லாமே ஆபரேஷன்ஸ் கவர் ஆகும் உங்களோட பிராக்டிகல்ல கவர் ஆகும் சரியா சோ பாருங்க சோ இப்ப எழுதுறதுக்கு சொல்ல வந்து இங்க போயிடுச்சு இத தெரிஞ்சுக்கோ ஆனா சரியா உங்களோட ஸ்பெஷல் மிஷின்ஸ் லேப்ல இருக்கக்கூடிய மிஷின்ஸ் என்னது ஷேப்பர் பிளேனர் அடுத்தது மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் மில்லிங் மிஷின் அடுத்தது கிரைண்டிங் மிஷின் இதுலயும் பார்த்தா உங்களுக்கு பிளேனர் இருக்குன்னா டெமோ ஸ்டெடில மட்டும் தான் வரும் சரியா ஸ்டெடில மட்டும் தான் வரும் இந்த பிளேனர் ஸ்டெடில மட்டும் தான் வரும் எக்ஸர்சைஸ் பார்த்தீங்கன்னா ஷேப்பர் அடுத்தது மில்லிங் மிஷின் கிரைண்டிங் சரியா இது மட்டும் தான் உங்களுக்கு இதுல வரும் உனக்கு லேப்ல நீ செய்வ பிளேனர் இருக்குன்னா ஜஸ்ட் ஸ்டெடில மட்டும் தான் உன்னோட டாபிக்ல வரும் சரியா சோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டடி 1 என்ன சொன்னோம் ஸ்டடி 1 எழுதுவோமா ஸ்டடி 1 எழுதுவோம் பேஜ் நம்பர் 7 சரியா அடுத்து வழக்கம் போல எனக்கு ஒவ்வொரு ஸ்டடியும்